ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுக்கு உண்டான மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் அந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். மொத்தமே உங்களுக்கு டாப் 30 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை படித்தாலே போதும், நீங்கள் எக்ஸாமில் இருக்கக்கூடிய 5 மார்க் ஃபுல்லாமே நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். லெசன் 1 பொறுத்தளவுக்கு இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. 100% இந்த 2 கேள்விலேருந்து ஒரு கேள்வி வரும். சரிங்களா? ஒன்று கணினி பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவாக விளக்கப்படத்துடன் விளக்குக, இல்லாட்டா கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. 2லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கொஸ்டின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 2 பொறுத்தளவுக்கு இதில் சம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் அந்த லெசன் 2லேருந்து ஒரு கணக்கு கட்டாயமாக நினச்சோம் அப்படின்னா வரும். ஸோ இதில் 3 கணக்கு இருக்குது. இந்த 3ல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு லெசன் 3 பொறுத்தளவுக்கு இந்த 2 கேள்வியும் முக்கியமான கேள்வி தான். இந்த 2லேயும் உங்களுக்கு 2வது கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினை கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு லெசன் 4 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2வது கொஸ்டினும் இந்த 2மே முக்கியம் தான். இதுலேயும் முதல் கேள்வி எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொஞ்சம் அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பாட வாரியாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 5 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகை பதிப்புகளை பற்றி விவரி. இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக லெசன் 6ல் 3 கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்வியுமே முக்கியமான கேள்வி தான். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு எதையும் விட்டுட்டு படிச்சிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறதே மினிமம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டுமாச்சும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. லெசன் 7 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்தா 3வது கொஸ்டின். சரிங்களா? ஒரு அட்டவணை மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க அப்புறம் உங்கள் புக்கில் கொடுத்து அதுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3rd கொஸ்டின் அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? லெசன் 7 பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய கேள்வி இந்த 2 கேள்வி தான். சரிங்களா? தென் லெசன் 8 லெசன் 9 பொறுத்தளவுக்கு இந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஏன்னா லெசன் 9 மிக 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 முக்கியமான அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு பாடம் லெசன் 9. ஸோ லெசன் 9 இதில் கூட இந்த 3 கேள்விகள் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 11 நம்ம 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? HTML இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ செகண்ட் கொஸ்டின் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. அதில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய கொஸ்டின் அந்த கொஸ்டின். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 13ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ அந்த ஒரு கொஸ்டினை தரவாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற கேள்விகளை தரவு பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள கேள்விகள்லாம் தெரியுமான்னு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதில் உள்ள கொஸ்டின் நீங்கள் படிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கேள்வி என்ன செஞ்சுங்க அப்படின்னா படித்து முடிச்சுருங்க. ஏன்னா இதில் உள்ள கேள்வி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். பாட வரை அப்லோட் பண்ணியிருக்கோம். 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 2 மார்க் 3 மார்க் வேணும்னா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் கூடிய சீக்கிரம் நினச்சிங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோக்கு கண்டிப்பாக வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.